الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 5 நோன்புகளையும் 6 தராவிகளையும் இன்றோடு நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு முழு நோன்பையும் முழு தராவியையும் முழு குர்ஆனையும் ஓதுகின்ற கேட்கின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களில் சூரத்துல் அன்ஆம் முடிவடைந்து சூரத்துல் அஅராஃப் என்ற அத்தியாயம் என்று ஓதப்பட்டு நாம் கேட்டு இருக்கின்றோம். இந்த ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஅராஃப் 8 ஜுஸு முடிந்து 9வது ஜுஸினுடைய அரை ஜுஸு இன்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த 5வது 6வது ரக்காத்தில் ஓதப்பட்ட ஆயத்து அல்லாஹ் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம சூனத்தில் படைச்சு மலக்குமார்கள்ட்ட சஜிதா செய்ய சொன்னான். அப்போ அல்லாஹ் எப்போ கட்டளை இட்டானோ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யுங்க. வயற்குள் நாளில் மலாய்கத் இஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள்னு அல்லாஹ் கட்டளை இட்டான். அந்த நேரத்தில் மலக்குகளுடைய தலைவர் யாருன்னா அசாசில் என்று சொல்லப்படுகின்ற இப்போ பிரபல்யமான பெயர் பெற்ற ஷைத்தான் தான் அப்போ மலக்குமார்களுடைய தலைவன். எப்போ ஆதம் நபிக்கு அல்லாஹ் சஜிதா செய்யுங்கள்னு கட்டளை இட்டானோ அந்த நேரத்தில் மலக்குகளுடைய தலைவர் யாரு? ஷைத்தான் தான் தலைவராக இருந்தார். அல்லாஹ் சஜிதா செய்யின்னு சொல்லும்போது ஃபசஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன், எல்லா மலக்குமார்களும் சஜிதா செஞ்சுட்டாங்க. எல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின். ஒன்றாவது ஜுஸுலையும் வரும், நடுவில் நிறைய வசனங்களை நிறைய ஜுஸுக்கள் அல்லாஹ் பயன்படுத்துகின்ற வார்த்தை. சுருங்க சொல்ல வேண்டும் என்ற ஷைத்தான் மட்டும் சஜிதா செய்யலை. இப்போ என்ன காரணம்? ஹலக்கு தனி மின்னார் ஹலக்கு தஹு மின் தீன். ரப்பே, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர். நெருப்பால் படைக்கப்பட்டனா ஒரு மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு சஜிதா செய்யணுமா? இதில் ஒரு லார்ஜிக் இல்லையா ரப்பே? நம்மலாம் சொல்லுவோம்ல, ஒரு நல்ல வசதியானவரை பார்த்து ஒரு ஏழையானவரை பார்த்து வசதியானவரை கையெடுத்து கும்பிடுவாரா? அப்போ மண்ணால் படைக்கப்பட்ட ஆதமுக்கு நான் ஏன் சஜிதா செய்யணும்? ஹலக்கு தனி மின் தீன் மின்னார், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவர், ஆதமும் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் ஏன் சஜிதா செய்யணும்? நான் சஜிதா செய்ய மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய வாக்குக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாறு செஞ்சுட்டா. யாரு? என்ன சொன்னாலும் செய்கின்ற மலக்குகள். அந்த மலக்குகளினுடைய தலைவர் பிரசிடென்ட்டாக இருந்த ஷைத்தானு அல்லாஹ் சஜிதா செய்யின்னு சொன்ன உடனே மறுத்துட்டான். அல்லாஹ் என்ன பண்ணா? காஃபிரா ஆக்கிட்டான். இந்த உலகத்தில் அழிஞ்சு போன அல்லாஹ் சபிச்சுட்டான். அல்லாட்ட அனுமதி கேட்டான் ஷைத்தான். சரி, நீ எல்லாம் சொல்லுன்றல, என்னை நாசமாக போன இந்த உலகத்தில் போய் வாழ்ந்துக்கோ, சொர்க்கத்துலேருந்து என்னை துரத்தி விடுற, நான் போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு அனுமதி தரையா? என்ன அனுமதி? இந்த உலகம் அழிகிற வரையும் எத்தனை மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்படுறாங்களோ பிறக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வழிகெடுக்கின்ற சக்தி எனக்கு கூட நான் போகிறேன். அப்போ அல்லாஹ் கோவத்தில் போகும்போது, இப்போல்லாம் பாப்பா புள்ள சண்டை வச்சுன்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவர் என்ன சொல்லுவார்? சொத்தை பிரித்து கொடு, நான் போயிடுறேன்னு வரல. அதுபோல் சைத்தானை அல்லாஹ் வானத்திலேருந்து சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு போன்னு சொல்லும்போது சைத்தான் அல்லாட்ட கேட்டான உலகத்தில் எல்லாரையும் வழிகெடுக்கின்ற பவர் எனக்கு கூட, நான் போகிறேன். அல்லாஹ் ரஹ்மான்ல ஜும்மால கூட நம்ம கேட்டல, யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்ல. சைத்தான் கேட்டால் அல்லாஹ் அனுமதி கொடுத்துறான், முடிஞ்சா போய் கெடுத்துக்கும். அப்போ எவ்வளவு நம்ம மேல உள்ள நம்பிக்கையில அல்லாஹ் ஷைத்தானுக்கு அனுமதி கொடுத்துருப்பான். என் சமுதாயம் எதுலேயும் வழிகட மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் அல்லாஹ் கொடுத்துருப்பான். அந்த சைத்தான் வந்தான், ஏறத்தாழ அவனுடைய டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டான். யாரு கெடுக்காம இருக்கிறா? இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சைத்தான் கெடுக்காம இருக்கிறானா? ஏதாவது ஒரு ரீதியில ஏதாவது ஒரு வகையில யாராவது மூலியமா கெடுத்துட்டு தானே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து அனுப்பிட்டான். யாத முஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னா, நீங்களும் உங்க மனைவியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்துல போய் வாழ்ந்து கொள்ளுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, ஒரே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட நீங்க நெருங்காதீங்க. அதாவது அந்த மரத்துக்கிட்ட போக கூட கூடாது. அந்த மரத்துல இருக்கிற கனியை எடுத்து சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மரத்துக்கிட்ட நெருங்கவே கூடாது.
ஒரு சில விஷயத்தை அல்லாஹ் பேசும்போது அப்படிதான் சொல்லுவான். இந்த விபச்சாரத்தை பற்றி பேசும்போது எங்கேயும் அல்லாஹ் விபச்சாரம் செய்யாதீங்கன்னு குர்ஆன்ல சொல்ல, அதன் பக்கம் நெருங்காதீங்க, வலா தக்கரபு ஜினா, அந்த ஜினா என்ற விபச்சாரின் பக்கம் நெருங்க கூட கூடாது. அதை போய் அந்த மரத்துல இருந்து கனியை எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லல, அந்த மரத்துல நெருங்க கூட கூடாதுன்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணோம்? சாப்பிடாம இருக்கணும்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சாப்பிடாம தான் இருந்தாங்க. வந்தான் சைத்தான். ஆரம்பமே யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்டே போனா, ஆதமே அல்லாஹ் உன்னை ஏன் தெரியுமா அந்த மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா, நீங்க சாப்பிட்டுன்னா நிரந்தரமா பர்மனண்டா சொர்க்கவாசி ஆயிடுவீங்க, அதனால கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அல்லாஹ் உங்களை அனுப்பிடுவாங்க, உஷாரா இருந்துக்கோங்க, போய் இப்பயே 1-2 பழத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க பர்மனண்ட் சொர்க்கவாசி ஆயிடுவீங்கன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய படைப்புல கொஞ்சம் யோசிச்சாங்க, இவன் என்னமோ பண்றான், நம்மளுக்கு வலை விதிக்கிறான், மாட்டக்கூடாது அப்படின்னு, சைத்தானை போ அப்படின்னு துரத்திட்டாங்க. இப்ப நம்ம இதுல விளங்கணும், அல்லாஹ் சொர்க்கத்துல இருந்து சைத்தானை வெளியே அனுப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துல வாழ்றாங்க. இப்ப எப்படி சைத்தான் சொர்க்கத்துக்குள்ள போய் ஆதம வழிகெடுத்தா ஒரு கேள்வி. சரி, இப்ப ரெண்டாவது ஒண்ணு, ஆதம வழிகெடுத்தான் சைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மசையில போனா யார்கிட்ட? அம்மா மனைவி கிட்ட போனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. பெண்கள் மனம் ரொம்ப இலகுவானதுல போய் ஆசை காமிச்சு எல்லாத்தையும் பண்ணி, உங்க கணவர் இது மாதிரிலாம் பண்ணா நீங்க நிரந்தரமா இருப்பேன்னா, என்ன கணவர் அவர் கேட்க மாட்டாரு, நீங்க சொர்க்கத்துல இருக்கணும் அவர் ஆசைப்பட மாட்டாரு, நீங்க ஆசைப்பட்டு கேட்டா அவர் வாங்கி கொடுப்பாரு, போங்க அப்படின்னு ஒரு வழியா அந்த அம்மா போய் என்னமோ பண்ணி ஆதம் அலைஹிஸ்ஸலாம ஒரு வழியா 2 பேரும் போய் சாப்பிட்டாங்க. அல்லாஹ் தஆலா 2 பேரையுமே சொர்க்கத்துலேருந்து கீழே அனுப்பிட்டான். இப்போ அந்த கேள்வி, எப்படி சொர்க்கத்துக்குள்ள போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம சைத்தான் வழிகெடுத்தான்? அல்லாஹ் தான் சொர்க்கத்துலேருந்து சைத்தானை அனுப்பிட்டானே, அப்போ சைத்தானை சொர்க்கத்துக்குள்ள எப்படி போக அனுமதி வந்துச்சு அப்படின்னா வரலாற்று ஆசிரியர் எழுதுவாங்க, ஆதமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை சுத்திட்டே இருப்பாங்களாம். இந்த சொர்க்கத்தினுடைய என்ட்ரி, அந்த வெல்கம், இந்த கதவு இருக்கிற ஓரமா போகும்போது வெளியே இருந்து சைத்தான் கூப்பிடுவானா, உள்ள வரத்துக்கு தானே அலோடு இல்லை, ஆனா ஏன் சத்தம் உள்ள போகல, அவங்க வரும்போது கிட்ட ஆதமே இங்க வா அப்படின்னு செய்தியை சொல்லி வசுவசா செஞ்சா அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. சைத்தான் உள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. இப்ப அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் சொர்க்கத்துல இருந்து அனுப்பிட்டான். அனுப்பும் பொழுது சொர்க்கத்துல எந்த ஆடையை கொடுத்திருந்தானோ, சொர்க்கத்திலையும் ஆடை இருக்குது, இந்த உலகத்திலையும் ஆடை இருக்கிறது. ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்பார்ல, இப்பெல்லாம் அரை ஆடை தான் இருக்குது. அவனை அரை மனிதன் கூட சொல்லக்கூடாது, அவன் மனுஷனே கிடையாது. ஆடை ஃபுல்லா போட்டுட்டு இருந்தாவே அவன் மனுஷன் மாதிரி இப்ப கிடையாது. அரைகோணையான ஆடை, அங்கங்க ஜன்னல், அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அப்படிதான் இருக்குது. அப்ப சொர்க்கத்திலேயே ஆடை இருக்கிறது, உலகத்திலேயே ஆடை இருக்குது. சொர்க்கத்துல இருந்து அல்லாஹ் ஆதமையும் ஹவ்வாவையும் அனுப்பும்போது ஆடையெல்லாம் உருவிட்டான். இப்ப நிர்வாணமாக தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் பூமிக்கு வந்தாங்க. பூமியில வந்து லேண்டிங் ஆகும்போது இறங்கும் பொழுது உலகத்துடைய ஆடையை அல்லாஹ் அணிவிச்சுட்டான். எவ்வளவு பெரிய நியமத்து! சொர்க்கத்துல இருந்து போறோன்னா சொர்க்கத்துல இருக்கக்கூடிய எந்த அசட்டையும் சொத்தையும் நீ எடுத்துட்டு போக கூடாது. வெறும் அம்மனமா நிர்வாணமா தான் 2 பேரையும் அனுப்பினா, ஆனா பூமியில வந்து இறங்கும் பொழுது அவர்களுக்கு வேற ஒரு ஆடையை அணிவிச்சுட்டா. எந்த ஆடை? இப்ப நம்ம போட்டுக்கிற காட்டன், சில்கு, அந்தந்த பட்டு என்னென்னமோ வகை சொல்றோம்ல, இப்ப இருக்கக்கூடிய வகையான ஆடைகள் ஒரு வகையை 2 பேருக்குமே அல்லாஹ் அணிவிக்க செய்தான். இப்ப நம்ம விளங்கணும், அப்ப சொர்க்கத்திலையும் ஒரு பொருள் வேண்டும், உலகத்திலேயும் ஒரு பொருள் வேண்டும்னா ஆக முக்கியமான பொருள் எது? ஆடை. இன்று ஆடைகள் எப்படி ஆகிவிட்டது? அரைக்குலமான ஆடை. ஆடை போடாத மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான ஆடைகளை தடுத்தாங்க. ஒன்று, ரொம்ப குட்டையான ஆடையை போறதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. இப்ப ஆடைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். ஒரு ஆணினுடைய அவுரத் மறைவிடம் எங்கிருந்து எது வரை? இப்போ உச்சி தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு ஆண் எது வரை காட்டுவதற்கு அனுமதி, எதையெல்லாம் மறைச்சுதான் ஆகணும். ஒரு ஆணுக்கான அவுரத் மறைவிடம் தொப்புளில் இருந்து முட்டி கால் வரையும் மறைப்பது வாஜிபு, ஃபர்து, காட்டக்கூடாது. இப்ப அரை டவுசர் போட்டு தொடையை காமிச்சு திரியிறாங்களே, இதெல்லாம் ஜாயிஸானா? கிடையாது, அனுமதி கிடையாது. இந்த தொப்புல இருந்து முட்டி கால் வரை மறைப்பது என்பது ஒரு ஆணுக்கான அவுரத். ஒரு பெண்ணுக்கான மறைவிடம் என்ன? கண்ணை தவிர்த்து இந்த முன்னுள்ள கையை, விரல்களினுடைய பாகத்தை தவிர்த்து எல்லாமே மறைவிடம் தான்.
தலை முடியும் கூட மறைவிடும், கால் பாதமும் கூட மறைவிடும். இதை முழுக்க முழுக்க மறைத்தால் மட்டும்தான் அவை ஆடை அணிந்தவள். ஒரு ஆண் தொப்புளு கீழிருந்து முட்டிக்கால் வரை மறைத்தால் மட்டும்தான் அவை ஆடை அணிந்தாள். இப்ப நம்ம யோசிப்போம், இந்த ஜெனரேஷன் இப்படி ஆடை அணிகிறாங்களா? கிடையவே கிடையாது. இந்த புள்ளிங்க என்ற சைடில் அரை டவுசரும், ஆண்களை கூட மன்னிச்சு விட்டுடலாம். இன்னைக்கு பெண்கள் போடுற ஆடை இருக்குது, சுபஹானல்லாஹ், எதுக்கு போடுறாங்கன்னே தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க. நரகத்தில் நான் நிறைய பேரை பார்த்தேன், அதில் பெரும்பாலுமான பெண்களை நான் பார்த்தேன். எப்படின்னா அவர்களுடைய ஆடை அரைகுறையாக இருந்ததினால் அல்லாஹ் நரகத்தில் போட்டான். சில ஆண்களையும் பார்த்தேன், அவருடைய ஆடை கரண்டை கால் கீழ் இருந்ததினால் நரகத்திலே நான் பார்த்தேன். இன்னைக்கு நிறைய பேருடைய ஸ்டைல் என்ன, லாங் ஃபிட் பேண்ட்டை போடுறேன், இல்லை லூஸ், என்னென்னமோ பேர் கூட தெரியல. ஏன்னா போட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் பார்க்கணுமே என்னென்னமோ பேரில் கரண்டை காலுக்கு இல்லை உள்ளங்காலை மறைகிற மாதிரி ஸ்டைல். அது என்னமோ அவர் தேய்ச்சிட்டு போனால் ரோடெல்லாம் பெருக்குவார். வீட்டை பெருக்குன்னு சொன்னால் பெருக்க மாட்டாங்க அந்த அம்மா. பையனும் பெருக்கிறதில்ல, பிள்ளையும் பெருக்கிறதில்ல, ஆனால் ரோடையே பெருக்கிட்டு போகிறான். ஸ்டைல் புள்ளிங்கோ. அது ரீல்ஸ் போடும்போது இருக்கிறதையே இல்லாமல் காட்டுறது இன்னைக்கு ஸ்டைலாக போச்சு. எது வரை மறைக்கணுமோ மறைக்கிறதும் கிடையாது, எது வரை காட்டணுமோ அதை காட்டுறது கிடையாது. எதை மறைன்னு அல்லாஹ் சொன்னாலும் அதை காட்டுறாங்க. இன்னைக்கு ரீல்ஸினுடைய மோகம் பெண்கள்கிட்ட இருக்கு தெரியுமா? இந்த சில பேரெல்லாம் வீடியோ போட்டு லைக்ஸ் பெறணும்னு சொல்லி 2 பொம்பளைங்களை ஏதோ ஒரு வீடியோ போட்டு ஒருத்தருக்கு நிறைய லைக்ஸ் போச்சு, ஒரு பிள்ளைக்கு லைக்ஸே போல. இந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட கேட்குது, நீ போட்ட வீடியோவுக்கு மட்டும் லைக்ஸ் போச்சு, நான் போட்ட வீடியோவுக்கு லைக்ஸே போல, நான் என்ன பண்ணுறது? இந்த காட்டக்கூடாத இடத்த கொஞ்சம் காட்டினா லைக்ஸ் போகும். அந்த அம்மா போய் திருப்பியும் அரை குறையான ஆடை போட்டு அப்படி போகிற இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஆடையினுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதும், ஆடையினுடைய அவுரத் என்ற மறைவிடத்தை சொல்லிக் கொடுப்பதும் நம்மீது கடமையாகிவிட்டது. இன்னைக்கு நிறைய பேர் குட்டையான ஆடை, அதே போல 2வது ரொம்ப டைட்டான ஆடை அணிவதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. 3வது ரொம்ப மெல்லிய ஆடை, போடுறதும் போடாமல் இருக்கலாம் என்ற அளவுக்கு இந்த நைஸ் துணி இப்போ வந்துருச்சுல, ஆண்களுக்கு அனுமதி இருக்குது. அது ஷர்ட்டாக இருக்கட்டும், ஜுப்பாவாக இருக்கட்டும், நைஸாக போடுவது என்பது ஆண்களுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் பெண்களுடைய எந்த ஆடையும் ரொம்ப மெல்லியதாக, அரபியில் சொல்லுவாங்க ஆரியாத்துன் காஷியாத்துன் முமீலாத். இன்னைக்கு பெண்கள் ஆடை எப்படி இருக்காங்கன்னா, ஆடை அணிந்தும் அணியாதவர்கள் போல் பார்ப்பவர்களை தன்னின் பக்கம் மயக்கக்கூடிய ஆடை தான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க. இது எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சொன்ன ஹதீஸ். ஆடையை டைட்டா போட்டு பாகங்களினுடைய உறுப்புகளுடைய பாகங்களை வெளியே காட்டுவது, இதுவெல்லாம் மிகப்பெரிய அவலம். இந்த ஆடை ஒழுக்கத்தை தான் இன்று குர்ஆனுடைய வசனம் 4வது 5வது ரக்காத்திலே ஓதப்பட்ட வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. ஆடையினுடைய ஒழுக்கத்தை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அதே போல நல்ல ஆடைகளை அணிய வேண்டும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் எந்த நிஅமத்துகளை நமக்கு கொடுத்துருக்கிறானோ, வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறானா, நல்ல ஆடைகளை அணியணும். ஒரு நல்ல வசதியாக இருப்பார், ஆனால் பக்கிர்சா மாதிரி ஆடை போட்டு வருவார். என்னமோ இல்லாதவர் மாதிரியே கிழிஞ்சு போனதா, இந்த போட்ட ஒரு 4 நாள் 5 நாள் துவைக்காம அவர் பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க. கேட்டால் இது ஒரு விதமான அத்தருன்னு சொல்லிட்டு, இது ஒரு விதமான ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இருப்பவர்களுக்கு மத்தியில் அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நல்ல அழகான ஆடைகளை அணிய வேண்டும், சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். நம் போடுற ஆடை நம்ம பணக்காரர்கள் பெருமை காட்டுவதற்காக அல்ல. அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான், எனக்கு 10 சட்டை கொடுத்துருக்கானா, வாரத்தில் நான் மாற்றி மாற்றி போடுவேன். எல்லாம் இருக்கும், பீரோவில் லைனாக அடுக்கி இருக்கும். ஆனால் என்னமோ இவர் போட்ட சட்டையே மாற்றி மாற்றி போடுவார். என்னை பணக்காரன் நினச்சிட்டான்னா என்னை ஏதாவது என்கிட்ட பிடிங்கி சாப்பிட்ருவானே, அப்படியெல்லாம் கிடையாது. அல்லாஹ் எந்த நிஅமத்தை நமக்கு கொடுத்தாலோ அந்தந்த நிஅமத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாம் பெரிய அவலம் என்ன தெரியுமா? ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ அல்லது காலேஜுடைய ஈவெண்ட் ஏதாவது போனோம்னா நல்ல ஆடைகளை போடுறாங்க. அதே ஃபஜர் தொழு வரணும், லுஹர் தொழு வரணும்னா போட்டுக்கிற அதே ஆடை அழுக்கா இருக்குது, நஜீஸா இருக்குதெல்லாம் பார்க்கறது இல்லை. என்னமோ போகணும், தொழுதுட்டு வந்தோன்றெல்லாம் இல்லாமல் சுத்தமான ஆடையை அணிய வேண்டும். மிகவும் அழகான ஆடையை அணிவதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை சொல்லணும்னா, நம்மெல்லாம் ஆடையை துவைத்து போடணும். துவைக்காம போட்டால் என்ன ஆகும்? பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருடத்தில் எந்த மனைவியும் ரசூலுடைய ஆடையை துவைத்தாங்கன்னு ஹதீஸ் இல்லை. எந்த மகளும் ரசூலுடைய ஆடையை துவைத்தாங்கன்னு ஹதீஸ் இல்லை. எந்த ஆடையும் ரசூலுக்கு அழுக்காச்சின்னு ஹதீஸ் இல்லை. எந்த ஆடையும் ரசூல் போட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட ஆடையும்
துர்நாற்றம் வீசியதுன்னு ஹதீஸு கிடையாது. எந்த ஹதீஸில் A to Z ஹதீஸுகள் என்னென்ன பெரும் பெரும் கிரதங்கள்லாம் இருக்குதோ எடுத்து பார்த்தாலும் ரசூலுடைய துணியை இந்த மனைவி துவைச்சாங்க, ரசூலுடைய துணியை ஃபாத்திமா அம்மா துவைச்சாங்க, ரசூலுடைய துணியை இந்த அடிமை பெண் துவைச்சாங்க, ரசூலுடைய துணி அழுக்காச்சின்னு எந்த ஹதீஸிலும் கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நிஅமத். துணி எப்படிங்க அழுக்காகும்? வேர்வை வந்து அழுக்காகும். ரசூலுடைய வேர்வையும் கஸ்தூரி மனம் அல்லவா? ரசூலுடைய வேர்வையும் கஸ்தூரி மனம் அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயாவது தூங்கிட்டு இருக்கும்போது வெயிலில் வேர்வை வந்துருச்சுன்னா பாட்டிலில் பிடிச்சி வச்சுருப்பாங்க சஹாபிகள். ஏதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த வேர்வையை தேய்ச்சிட்டு போவாங்களா? ஒரு தெருவில் போட்டால் 10 தெருவை தாண்டியும் நறுமணம் வீசும். அந்த நறுமணம் வீசுகின்ற வேர்வையில் எங்கே அழுக்கு வரப்போகுது? ரசூல் அழுக்காச்சின்னு சொல்லி, ரசூலுடைய ஆடு அழுக்காச்சின்னு சொல்லி எங்கேயுமே ஹதீஸு கிடையாது. அந்த தௌஃபீக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தா, நமக்கு என்ன கொடுத்தான்? துவைச்சி போகிற நியாமத்தை கொடுத்துருக்கான், அத்தர் போடுற வசதியை கொடுத்துருக்கிறான். போடணும்ல, நல்ல முழுமையாக ஆடையை வாங்கி போடுற அளவுக்கு சலாஹியத்து வருமானம் இருக்குது. ஆனால் ஃபேஷன் என்ற பேரில் அறகுறையாக போடுறோம்ல. ஆயத்தில் சொல்லும்போது யா பனி ஆதம கத அன்சல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா. அல்ல ஆயத்தில் என்ன சொல்ல? விதவிதமான அழகழகான ஆடை போடுங்க. இந்த ஆயத்துடைய வெளிப்படையான அர்த்தம் நல்ல ஃபேஷனான ஆடை போடுங்க. ஃபேஷன்னா என்ன? காட்டுறது கிடையாது, அரைகுறையாக போடுவது கிடையாது. போடுகின்ற முழு ஆடையை நல்ல முறையில் இருக்க வேண்டும். இப்பெல்லாம் நிறைய ஆண்களை பார்க்கணும், இந்த நெஞ்செல்லாம் தெரியற மாதிரி போட்டு போவாங்க. நெஞ்சை காட்டுவதுக்கு இந்த அவுரத்தில் வராது. ஆனால் ஒரு மனிதன் தன்னுடைய நெஞ்சி பகுதியை மற்றவர்கள் பார்க்கும்படி காட்டுகிறார் என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு மறதி ஏற்படும். ஒரு நெஞ்சினுடைய பகுதியை யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்க. இப்போ ஷர்ட்டெல்லாம் போட்டால் மேலே 2 பட்டன் போடக்கூடாது என்பது ஃபேஷன். அது கிடையாது இஸ்லாத்தில். முழுமையாக மறைக்க இந்த மேலுள்ள பட்டன் வரையும் போட்டு இருப்பது தான் நபியுடைய சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் முழுக்க போட்டு இருந்தாங்க. ரொம்ப டைட்டாகவும் போடல, லூஸாக தான் போட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா அபூ ஹுரைரா தக்பீர் கட்டினாங்கன்னா கையினுடைய கஃப்புக்குள்ளே பூனை உள்ளே போய் விளையாடும், அந்த அளவுக்கு லூஸாக போடுவாங்க. இப்படி ஆடை ஒழுக்கத்தை நாம் பின்பற்ற வேண்டும். ஆடைகளை சரியாக அணிந்து சுவனத்துடைய ஆடைகளை பெற்று சுவனத்திலே வலம் வருகின்ற நர்பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன்.